விதியை வெல்லும் நட்சத்திர வகுப்பு தொடங்கும் நாள் செப்டம்பர் 5 முதல் 11 வரை 7 நாட்கள் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை 1 மணி நேர வகுப்பாக ஜூம் ஆன்லைன் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். இப்போ நீங்க ராமர் கையில பாத்தீங்கன்னா எப்போதுமே அந்த வில்லும் அம்பும் ராமாயணத்தினுடைய ஆரம்பமே அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப அந்த வில்லும் அம்பும் தன்னோடு இருப்பது சந்திர பலத்தை குறிக்கிறது. ஒரு மனிதனுக்கு விதி கெடுதுன்னா அவன் ஜாதகத்துல சந்திரன் கெட்டு போயிடும். அப்படி கெட்டு போச்சுன்னா அவன் எடுக்கிற முடிவு, பார்க்கிற நபர்கள், செய்கிற செயல்கள் அத்தனையுமே தோல்வியா தான் இருக்கும். அவனுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வே இருக்காது. மூலம் அப்படின்னா இந்த இடத்துல யானையின் துதிக்கை சிங்கத்தின் வால்னு சொல்றோம் இல்லையா. இப்ப ஜெயலலிதா அம்மா பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, 2 இடத்துக்கு போயிருப்பாங்க. இப்போ ஒரு குறியீடு அப்படின்னு இருக்குன்னா அந்த குறியீட்டுக்குன்னு எந்திரம் இருக்கு, அந்த குறியீட்டுக்குன்னு காயத்ரி, அந்த குறியீடு எந்த ஆலயத்தில் அந்த நட்சத்திரம் வழிபட்டு பேர் பெற்றிருக்கிறதுன்னு இருக்கு. ஒரு மனிதனுடைய நல்ல கர்மா உள்ளவனுக்கும் தீய கர்மா உள்ளவனுக்கும் 2 விஷயம் கற்றுக்கிட்டு என் வாழ்க்கையில நான் எத்தனையோ பணக்காரர்களை நான் பார்க்கிறேன். எல்லாருமே சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? 7 நாட்கள் இந்த நட்சத்திரங்களை பற்றின வகுப்புகள், 27 நட்சத்திரத்துல என்ன பண்ணணும், இந்த ஒரு பொக்கிஷம் போதும் உங்க அடுத்த தலைமுறைக்கு. முருகன் கோவில் போயிட்டு வந்த எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்ணில் அகப்படும். அதுல குறிப்பா நான் ஏன்பா இப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டவங்க கண்ணுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக அகப்படும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த லோகோ அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். சிம்பிள்ஸ் இது என்ன சொல்ல வருது, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இதனால் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு தன்னுடைய ஆராய்ச்சியை பற்றி நமக்கு இன்னைக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகுரு ரூபன் டாக்டர் ஜி சத்யசீலன் குருஜி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமகா, ஸ்ரீ மாத்ரே நமகா, ஓம் அகதீசாயி நமகா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. இன்னைக்கு சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது குறியீடுகள். நீங்கள் நிறைய விஷயத்தில் நிறைய இடத்துல அதை இனிஷியேட் பண்ணுறீங்க. அதற்கு முன்னாடி எனக்கு இன்னைக்கு ஒரு தெளிவு நேயர்களுக்கு கொடுக்கணும். டாக்டர் சிவகுரு ஜி சத்யசீலன் அப்படின்னு தான் நேயர்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இந்த டாக்டரேட்டுங்கிறது அவ்வளோ சுலபமாக ஒரு மனிதன் அடையக்கூடிய ஒரு விஷயமா? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாமா கௌரவ டாக்டர் பட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஒருவருடைய புகழை, அவருடைய சர்வீஸை என்ன பண்ணினோம்னா அங்கீகரித்து கொடுக்கக்கூடிய மருத்துவ பட்டம் அப்படின்றது வேற, படித்து பெறுவது அப்படின்றது வேற. இப்போ நாங்கள்லாம் நடைமுறையில் வாங்கியிருக்கக்கூடிய இந்த பட்டமானது எப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 6 வருட உழைப்பு. 6 வருட உழைப்புக்கு பிறகு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இந்த முனைவர் பட்டம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 20 டாக்டரேட் நம்ம வாங்கணும்னா 20 யூனிவர்சிட்டி நமக்கு கௌரவ பட்டங்கள் கொடுக்கும். 20 யூனிவர்சிட்டி கொடுக்கறதுல நம்மளே போய் செலக்ட் பண்ணி நம்மளே 20 டாக்டரேட் என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கிக்கலாம். அது கௌரவ பட்டம். ஸோ முனைவர் பட்டத்திற்கும் கௌரவ முனைவர் பட்டத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால ஒருத்தர் ஒரு துறையை ஆராய்ச்சி செய்து அதில் டாக்டரேட் எடுக்கணுன்றது, அதுவும் ஜோதிட துறையிலலாம் எடுக்கணுன்றது ரொம்ப கடினமான சவாலான ஒரு விஷயம். ஏன்னா அறிவியல் இன்னைக்கு வளர்ந்துருக்கிற இடத்துல ஒரு ஆன்மீகத்தின் அடிப்படையில் நாம் அதை செயல்படுத்தணும்னா ரொம்ப காலங்கள் தேவைப்படும். அதுக்கான கைடெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்தில் கடினமான ஒன்று. ஆகையினால அது ரொம்ப சவாலான விஷயம்தான். இது நான் என்கிட்ட கேட்ட காரணம் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, நிறைய பேர் இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது, ரொம்ப சுலபமாக டாக்டரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கிறாங்க. இதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத நேயர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு உங்க பட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த உழைப்பும் நீங்க கொடுத்த வருடங்களும் நிச்சயமா உண்மைத்தன்மை இருக்குங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த குறியீடுகள், நீங்கள் எங்கே போனாலும் குறியீடுகள் தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறீங்க. அப்படி எந்த மாதிரி குறியீடுகள் நமக்கு மாற்றம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவதுமா குறியீடை பற்றி நிறைய பேசலாம். ஒரு மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயம், தன்னால் எதை உருவாக்கி கொள்ள முடியவில்லையோ அதை நம்மிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஆற்றலினை இந்த குறியீடுகள் செய்கிறது. பொதுவாக குறியீடு அப்படின்றது கண்ணால் பார்த்து மூளையில் பதிய வைத்து வேண்டுவதை உடனே பெறுவது தான் குறியீடுகள்.
இப்போ இந்து மதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எது தேவையோ அதை வந்து ஒரு குறியீடாக உருவகப்படுத்தி அந்த இடத்துல வந்து கண்ணால் பார்க்கிறோம், வாயால் மந்திரத்தை சொல்கிறோம். அந்த இடத்துல கண்ணால் பார்ப்பது வெளிச்சம், வாயால் சொல்லுவது சத்தம். இந்த ஒளி தத்துவம் தான் விந்துநாத தத்துவம். இந்த ரெண்டு விஷயம் தான் பஞ்சபூதத்தை என்ன பண்ணுது, கட்டுப்படுத்துது. அதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு தெய்வமாக வைத்திருக்கிறார்கள். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போ மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்தை பார்க்கிறோம்னா அந்த குறியீடு நமக்கு என்ன சொல்லுது, அழகு, இளமை, செல்வம், வசீகரம் இதெல்லாம் குறிக்குது. இப்போ இந்த குறியீட்டை நம்ம பார்க்கிற பொழுது நமக்கும் அதே ஒரு தன்மை வரும், நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அதில் நிறைய வெற்றியும் கிடைத்திருக்கிறது. இப்படி தான் குறியீடுகள் வந்து என்ன பண்ணுதுன்னா நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதில் ஒரு மனிதனுடைய விதி மாறணும். அந்த விதி மாற்றுற அளவுக்கு பாஸ்ட்ல நம்ம என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் நேற்று பண்ணதை நம்மளால இன்னைக்கு மாற்ற முடியாது. ஆனால் நேற்று பண்ணினதுக்கு இன்னைக்கு நம்ம வருத்தப்படுவோம். அப்படி வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டு சரணாகதி அடையணும்னு நினைக்கும் பொழுது நமக்கு கிடைப்பவர்கள் தான் யாருன்னா குருமார்கள், தெய்வங்கள், ஆன்மீக போதனைகள், இது வழிகாட்டல் எல்லாமே மன்னிப்புன்ற ஒரு நிலை வரும்போது தான் இது எல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வந்து பிரபஞ்சம் சேர்க்கும். மன்னிப்புக்குன்னு இந்த மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை, மன்னித்து விடுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வெளிநாட்டுலலாம் ரொம்ப ஃபேமஸ். நான் நேற்று என்னை கஷ்டப்படுத்தினவங்கள மன்னிச்சிட்டேன், காலை எழுந்த உடனே இப்படி சொல்லுங்க. இந்த மன்னிப்பு கொடுக்கறத விட ஒரு நல்ல விஷயம் வேற எதுவுமே இல்லைன்னா இந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு வேல்யூவை நம்ம கொடுக்கறத விட மற்றவங்க நிறைய கொடுக்குறாங்க. இல்லைன்னா அதை தூக்கி சுமந்தோன்னா நமக்கு அதுவே நம்மளுடைய உடலையும் ஆன்மாவையும் என்ன பண்ணிடும், அழித்து போயிடும். இப்போ அந்த மன்னிப்புக்குன்னு கேட்கும்போது நமக்கு கொடுக்கப்பவர் யாரு, குருன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ நமக்கு விதி என்பதை விதியை வந்து மதியால மாற்றணும். மதி இருக்கிறது தான் நமக்கு எடுத்து வைக்கக்கூடிய அடிகள், பார்க்கிற நபர்கள் எல்லாத்தையுமே நமக்கு சரியா பயணிக்க வைக்கும். இந்த விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல. இப்போ ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துறதுக்கு தான் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், இந்திரலோகம், இப்போ முருகப்பெருமானுடைய விஷயங்கள் எல்லாம் நமக்கு அதுதான் மனிதனுடைய அடிப்படை தேவையை தான் உணர்த்துகிறது. அப்படி அவர்கள் மனித அவதாரங்கள் எடுத்த பொழுது அவர்கள் ஒரு ஜனன நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள். ஜென்ம நட்சத்திரம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால் சந்திரன் எங்கு நிற்கிறார் என்பதை உணர்த்துவது தான் ஜென்ம நட்சத்திரம். அப்போ விதியை மதியால் வெல்லணும்னா உன்னுடைய மதி நீ பிறந்த நட்சத்திரத்தில் எந்த இடத்தில் இருக்கிறதுன்னு பார்க்கணும். அந்த நட்சத்திர குறியீட்டை பயன்படுத்தினா உன்னுடைய விதி மாறும். உதாரணத்துக்கு ஏதாவது நேயர்களுக்கு புரியுற மாதிரி உதாரணமா இப்போ 27 நட்சத்திரத்திற்கும் 27 விதமான குறியீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ராசி குறியீடுகள் போல நட்சத்திரங்களுக்கு குறியீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப உதாரணமா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெய்வ அவதாரங்களையே கொஞ்சம் எடுத்துப்போமே. இப்ப ராமபிரான் வந்து பாத்தீங்கன்னா பூமியில் அவதரித்தார். இவர் வந்து தெய்வ சக்திகளை பெரும்பாலும் என்ன பண்ண முடியாதுன்னா பிரயோகிக்க முடியாது. அப்போ இங்க அவர் நிறைய என்ன பண்றாருன்னா பூமியில் வாழக்கூடிய ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருக்கிட்டையும் உகந்தபடி எல்லா வித்தைகளையுமே கற்றுக்கொண்டு ஒரு மனிதன் போலதான் வாழ்கிறார். இப்போ அவர் பிறந்திருக்க நட்சத்திரம் வந்து புனர்பூசம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தினுடைய அமைப்பு வந்து வானமண்டலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு வில்லம்பு வடிவில் இருக்கிறது. இப்போ நீங்க ராமர் கையில பாத்தீங்கன்னா எப்போதுமே அந்த வில்லும் அம்பும் இருக்கும், கூடவே துணையாக இருக்கும். அதுதான் அந்த ராமருக்கு உரிய மிக முக்கியமான குறியீடுகளே. ராமாயணத்தினுடைய ஆர்வமே அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த வில்லும் அம்பும் தன்னோடு இருப்பது சந்திர பலத்தை குறிக்கிறது. ஒரு மனிதனுக்கு விதி கெடுதுன்னா அவன் ஜாதகத்துல சந்திரன் கெட்டு போயிடும். அப்படி கெட்டு போச்சுன்னா அவன் எடுக்கிற முடிவு, பார்க்கிற நபர்கள், செய்கிற செயல்கள் அத்தனையுமே தோல்வியா தான் இருக்கும். அவனுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வே இருக்காது. ஆனா மதி நல்லா இருந்துருச்சுன்னா எல்லாத்தையுமே தன்னுடைய சுயமுயற்சியால அவனால வெற்றி பெற முடியும். அந்த சுயமுயற்சியை வெற்றி அடைய வைத்து கொடுக்கிறது தான் ஜென்ம நட்சத்திர குறியீடு. அப்ப புனர்பூசத்தினுடைய குறியீடு வந்து வில்லம்புனா வில்லம்பு கூடவே அவருக்கு இருக்கிறது. இப்ப அடுத்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து கவனிச்சு பார்த்தோம்னா கிருஷ்ண பரமாத்மா, அவரும் மகாபாரதம் அப்படின்னு ஒரு அவதாரத்தை எடுத்து உருவானவர் தான். பெரிய போருக்கெல்லாம் அர்ஜுனனுக்கு துணையா நின்னார். அவர் எந்த நட்சத்திரத்துல அவதரித்தாரு, ரோஹிணியில அவதரித்தார். இப்போ ரோஹிணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய குறியீடு எப்படி இருக்குன்னு வானமண்டலத்துல பார்க்கும் பொழுது அதனுடைய தோற்றம் ஒரு தேர் வடிவம் போன்று இருக்கிறது. தேரோட்டி தானே அவர், சாரதி தானே. சாரதியாக அந்த தேரை பயன்படுத்தி அர்ஜுனனுக்கும் வெற்றியை அவர் என்ன பண்ணாரு, பரிசளித்தார். அது மட்டும் அல்லாது இந்த ரோஹிணி நட்சத்திரம் வந்து சக்கரம் போன்றும் காட்சியளிக்கிறது. அவர் கையில் வந்து சுதர்சன சக்கரம் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே கிருஷ்ண அவதாரத்துல தெரியும்.
ஸோ அவரும் அந்த இடத்துல தன் ஜென்ம நட்சத்திர குறியீட்டை தான் உபயோகப்படுத்தினார். அந்த குறியீட்டை இயக்கி தான் வெற்றி மனிதராக பிறந்து நிறைய விஷயத்தை சாதிக்கிறதுக்கான மூளைத்திறன் அவருக்கு கிடைச்சது. லக்னாதிபதி தோஷம் இருக்கிற அத்தனை பேருமே தன் ஜென்ம நட்சத்திர குறியீட்டை பயன்படுத்தினாலே வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள். நான் எடுக்கிறது தப்பா சரியானே எனக்கு தெரியல, ஆனா உங்க ஜென்ம நட்சத்திர குறியீடு எது, அதோடைய அதிதேவதை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே சிறப்பு. இது 2வது விஷயம். அடுத்து 3வது வந்து பாத்தீங்கன்னா இந்திர பகவான். இப்ப இந்திர பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவர் கேட்டை நட்சத்திரத்தில் அவதரித்தவர். இப்ப இந்த கேட்டை நட்சத்திரத்துடைய குறியீடு வானமண்டலத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு முதுகினுடைய எலும்பு போல காட்சி அளிக்கிறதா, அந்த ஸ்பைனல் கார்டு மாதிரி என்ன பண்ணுதுன்னா காட்சி அளிக்கிறதா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வஜ்ரவேல் போன்று கூர்மையான ஆயுதங்கள் வந்து போன்று என்ன பண்ணுதுன்னா காட்சி அளிக்கிறதா. இந்திரன் கையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஈட்டி போன்ற வஜ்ராயுதத்தை என்ன பண்ணுவாருன்னா அவரு பயன்படுத்துவார். அது மட்டும் அல்லாது அவர் பிறந்த 2வது நட்சத்திரத்துக்கு வந்து மூலம். இப்போ மூலத்தினுடைய தோற்றம் என்னன்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா யானையும் துதிக்கை. அவரோட எப்போதுமே ஐராவதம் இருக்கும். இதுலதான் அவர் சவாரியே செய்வார். ஐராவதம் கேட்டை நட்சத்திரத்துக்குரிய வஜ்ராயுதம் அது அவருடைய கையில இருக்குது. அதுதான் அவருடைய பெரிய பலம். இந்திரனாலே எல்லாருக்கும் வஜ்ராயுதம் தான் ஞாபகத்துக்கே வரும். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா அதனாலதான் இந்திரனுக்கு வந்து தேவயானையை பரிசளிக்கும் பொழுது சுவாமிமலை முருகன் இருக்காரு இல்லையா, அந்த படை வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் கொடுத்த பரிசு தேவர்களை வென்றதுக்கு தான் அவருடைய வஜ்ராயுதத்தை தான் அங்க வஜ்ர வேலா கொடுத்திருக்காரு. அவருடைய ஐராவதத்தை தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா யானை வாகனமாக கொடுத்திருக்காரு. எல்லா முருகப்பெருமான் கோயில்லையும் மயில் இருக்கும், ஞானவேல் இருக்கும். ஆனா சுவாமிமலையில மட்டும் வஜ்ரவேல் இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐராவத யானை தான் என்ன பண்ணணும்னா அங்க வந்து வாகனமாக இருக்கும். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தெரிந்து கொள்ளலாம். ஸோ இது எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய மிக முக்கியமான சான்றுகள். கண்டிப்பாக இப்போ நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நிறைய மாணவர்கள் எனக்கு இருக்காங்க. இந்த யூடியூப்லேயும் இன்றளவு மக்களுடைய ஆதரவு, இறைவனிட்ட பிச்சை, நல்ல கருத்துக்கள் வந்து அவருடைய அருளால் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மனிதர்கள் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு ஜோதிடராக இருக்கிறதுன்றது அவர் போட்ட பிச்சை, சுவாமிநாதன் கொடுத்த பிச்சை. இதே விஷயத்த நான் என்ன பண்ணேன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ணேன். நானும் என்னுடைய ஜென்ம நட்சத்திர குறியீட்டை ஃபாலோ பண்ணேன். இப்போ என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்யம்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இப்போ ஆயில்யத்தின் குறியீடு யார் அப்படின்னா ஆதிசேஷன். ஸோ என்னுடைய கையில் எப்போதுமே நான் என்ன பண்ணுவேன்னா எங்கு வெளியில் புறப்பட்டாலும் ஆதிசேஷன் பதித்த அந்த ரிங் எப்போதுமே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா வேர் பண்ணியிருப்பேன். அதுபோல் என்னுடைய 2வது நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மகம். இப்போ மகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கிரீடம் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிரீடம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால என்னுடைய விரலில் கிரீடத்தையே என்ன பண்ணுறேன்னா மோதிரமாக தரித்திருப்பேன். நான் ஆல்ரெடி நம்ம பூஜை ரூம் டூர்ல கிரீடத்தை வச்சு பூஜை பண்றேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நான் எங்க இருந்தாலும் அந்த 2வது நட்சத்திரம் வந்து கிரீட வடிவம் போன்று இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையே குறியீடாக பார்த்து தேவையான கோரிக்கைகளை வைக்கும் பொழுது அதற்கான காலத்தை அது கொடுக்குது. ஸோ குறியீடுகளை இப்படிதான் என்னோடு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பயணிச்சுக்கிறேன், இணைச்சிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியே இன்னொரு விஷயம், இப்போ அதே அவதாரத்துல நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா வாமன அவதாரம் உங்களுக்கு தெரியும். வாமனன் வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரத்துடைய குறியீடு என்னன்னு வானமண்டலத்தில் பார்த்தா 3 பாத சுவடுகள் போல இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 பாத சுவடுகள் தான் அந்த அவதாரத்தினுடைய முடிவாகவும் இருந்தது. ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடியது. இப்போ தசாவதாரம் முழுவதும் மனிதரோடு தொடர்புடைய அவதாரம் தான். ஆனா விஸ்வம்னா உலகம் இல்லையா, அவர் தானே காக்கும் கடவுள். அப்போ அவர் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு, இதில் தான்டா விஷயமே இருக்கு, நீ ஃபாலோ பண்ணடா அப்படின்னு. அப்போது ஒரு ஜென்ம நட்சத்திர குறியீட்டுக்கு தான் இங்கே எல்லா இடத்துலையுமே முக்கியத்துவம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறதுனா கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக. அதே போல் வந்து ஆஞ்சநேயர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து மூல நட்சத்திரம்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இப்போ இந்த மூல நட்சத்திரத்துடைய வடிவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிங்கத்தின் வால் அப்படின்ற மாதிரி காட்சி கொடுக்குது வானமண்டலத்துல. நீங்க ஆஞ்சநேயர் கையில் வைத்திருக்கிற ஆயுதத்தை பாருங்க, நீண்டிருக்கும், சிங்கத்தின் வால் போல் கூர்மையாக இருக்கும். அவருடைய ஜென்ம நட்சத்திர குறியீடு. ஸோ அங்கேயும் அது என்ன ஆகுது அப்படின்னா அவரும் அதை வெற்றியாக்கி செயல்படுத்தி இருக்கிறார். சேற்றில் முளைத்த செந்தாமரை அப்படின்னு மகாலட்சுமியை நம்ம சொல்லுவோம். அனுஷ நட்சத்திரம் அப்படின்றது சேரு, விருச்சிக ராசியில இருக்கு. அதோடைய குறியீடு யார் அப்படின்னா தாமரை. இப்போ பாரத பிரதமர் எல்லாருக்குமே தெரியும், அவர் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். நமக்கு இப்போ நிறைய பிரதமர்னு அடையாளம் தெரிந்தவர்கள் அவரும் ஒருத்தர். ஆனா அவருடைய விதிப்பயன் என்னவோ தெரியல, அவருக்கு ஜென்மத்தாரையே என்ன ஆகுது அப்படின்னா கட்சியினுடைய குறியீடாவே வருது. ஸோ இன்றளவும் அவர் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க.
இப்போ ஜெயலலிதா அம்மாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரியும். அவங்க வந்து மக நட்சத்திரம். ஆமாம். இப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், மூலம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து யானையின் துதிக்கை சிங்கத்தின் வால்னு சொன்னேன் இல்லையா. இப்போ ஜெயலலிதா அம்மா பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, 2 இடத்துக்கு போயிருப்பாங்க. ஒன்று, நம்ம வண்டலூரில் இருக்கக்கூடிய சிங்கத்தை அவங்க தத்து எடுத்திருப்பாங்க. ஆமாம். 2வது விஷயம், அவங்க சுற்றுலா நிறைய செல்லும் பொழுது யானைக்கு இனிப்பு கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. இப்போ கேதுவினுடைய நட்சத்திரம் தான் 2மே. அவங்க ஆளுமையில் இருந்தப்ப இந்த சிங்கமும் யானையும் யானை நலவாழ்வு முகாம்னு ஒன்று எடுத்து அவங்களுடைய ஜென்ம நட்சத்திர குறியீட்டுக்கான விஷயத்தை அவங்க இயக்குனாங்க. இது வந்து ஒரு மிக முக்கியமான அடிப்படையில் இருக்கிறது. கண்டிப்பாக. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஒரு நடைமுறை விஷயத்தை கவனித்து பார்த்தோம்னா, இப்படி நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவதற்கு ஜென்ம நட்சத்திர குறியீடுகள் பெரிதும் உதவி செய்திருக்கிறன. ஆனால் அதில் எல்லாருமே பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, டாட்டோஸாக போடுறாங்க. இது மிகப்பெரிய தவறு. அப்போ கையில் பச்சை குத்துறது கூடவே கூடாது. பச்சை குத்துறதை நான் எப்போதுமே என்ன செய்ய மாட்டேன்னா அங்கீகரிக்க மாட்டேன். அதுவும் இந்த குறியீடுகளை வந்து பச்சை குத்துறதுன்றது நான் நிச்சயமாக அனுமதிப்பது இல்லை. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது, ஒரு வீடியோவை போடலாம். முடிந்தவரை எல்லாருமே பயன்படுத்தி இருக்கிறது ஒரு பொருளாக, உடலோடு அல்ல. ஒரு பொருளாக. ராமபிரான் வந்து வில்லம்பாக, அதே போல இந்திர பகவானும் ஒரு ஆயுதமாக, ஆஞ்சநேயரும் ஒரு ஆயுதமாக. நல்லா கவனிச்சு பாருங்க, சரஸ்வதி தேவி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அஸ்வினி நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம் இல்லையா. அந்த இடத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்குரிய குறியீட்டை எழுதியிருப்பாங்க. யானையின் துதிக்கை போல் சிங்கத்தின் வால் போல்னு சொன்னா அவங்க கையில் வீணை அப்படி தான் இருக்கும். ஆமாம். ஸோ அந்த இடத்துல அது வந்து ஜென்ம நட்சத்திரத்தின் குறியீடாகவே இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா வருகிறது. ஸோ இப்போ இந்த ஜென்ம நட்சத்திர குறியீடு எந்த அளவிற்கு ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிறது என்பதை பாருங்க. அப்போ ஒரு மனிதன் அடையாளப்படுத்தப்பட்டு அனைத்து நபர்களாலும் பார்க்கப்படணும்னா அவனுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அவன் தான் தெளிந்த சேவை செய்வான். அதே விஷயத்தை தான் பிறந்த ஜென்ம நட்சத்திர குறியீடு தந்திருக்கிறது என்பதை நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் குறியீட்டின் அடிப்படையில் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதை நாமும் தெரிந்து கொண்டு சரியாக பின்பற்ற வேண்டும். இந்த தெய்வ அவதாரத்தினுடைய நோக்கம் இருக்கு இல்லையா, அதுல வந்து வெற்றி தான் நமக்கு முதன்மையானது. அதுக்கு தான் நம்ம எல்லாத்துலேயுமே வழிபாடு பண்றோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ராமபிரானுடைய ஜென்ம நட்சத்திர குறியீடு வில்லம்புன்னு சொன்னேன். அந்த அவதாரத்தின் நோக்கமே ராவண சம்ஹாரம் தான். சம்ஹாரம் செய்தது வில்லம்பா நடந்திருக்கிறதா. 2வது விஷயம், கிருஷ்ணனுடைய குறியீடு தேர் அப்படின்னு சொன்னேன். அந்த அவதாரத்தினுடைய மிக முக்கியமான முடிவு அங்க முடிந்தது வந்து தேரை வைத்துதான். அதை வைத்துதான் அதுல வெற்றி அவருக்கு கிடைச்சிருக்கு. வாமான அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா 3 பாத சுவடுகள்னு சொன்னேன். அந்த அவதாரத்தினுடைய முடிவு அந்த 3 பாத அடிகளை வைத்துதான். ஆஞ்சநேய பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நன்மைகள் செய்திருக்கிறார். அவர் அனைத்திலும் எதிரியை வீழ்த்த பயன்படுத்தி வெற்றி கண்டது அந்த ஆயுதத்தால் தான். இந்திர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அவரிடம் யாரும் நெருங்க முடியாது. அவருடைய வெற்றி எப்பொழுதுமே சிறப்பாக இருந்ததற்கு காரணம் அவருடைய ஜென்ம நட்சத்திர குறியீடு தான். இப்படி எல்லா தெய்வங்கள் பூமி மனித வடிவம் எடுத்து தன் ஜென்ம நட்சத்திர குறியீட்டின் அடிப்படையில் தான் பிறப்பினுடைய வெற்றியை என்ன பண்ணியிருக்காங்க, முடிச்சிருக்காங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கணும். அப்போ அதை நாம் நடைமுறைப்படுத்தணுன்றதை தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு தெய்வ குறியீடுகளை நமக்கு கண்ணால் பார்த்து செயல்படுத்தணும்னு சொன்னதுக்கான ரீசன் இது. எப்படி, ஏன்னா ஒரு 4-5 தான் நீங்கள் வந்து சாம்பிள் சொன்னீங்க. உண்மையிலேயே வந்து மனுஷனாக வாழ்ந்து கடவுள்கள் நமக்கு மறைமுகமாக உணர்த்திய விஷயம் தான் இந்த குறியீடுகள். அவங்க ஏன் அதை யூஸ் பண்ணாங்க, இன்றைக்கும் கோவில்களுக்கு போனாலோ இல்லை அவங்கள பற்றி எடுக்கும் பொழுதோ அவங்க அதை ஆயுதமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்க அதை ஆயுதமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சூட்சமும் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமா நீங்கள் சொல்லும் பொழுது தெரியுது. சரி, இப்போ 27 நட்சத்திரம் இருக்குது, பார்த்துட்டு இருக்கவங்க எங்களோடதை பற்றி நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னாமா, இப்போ ஒரு குறியீடு அப்படின்னு இருக்குன்னா அந்த குறியீட்டுக்குன்னு எந்திரம் இருக்கு, அந்த குறியீட்டுக்குன்னு காயத்ரி இருக்கு. அந்த குறியீடு வந்து எந்த ஆலயத்தில் அந்த நட்சத்திரம் வழிபட்டு பேர் பெற்றிருக்கிறதுன்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லி முடிக்கணும்னா கிட்டத்தட்ட நமக்கு 2 நாள் ஆனாலும் முடியாது. 27 நட்சத்திரத்திற்கு அதை தாண்டி அந்த குறியீடை எந்த நாளில் செய்ய கொடுக்கணும், எந்த மெட்டல்ல போடணும், அது எந்த நாளில் எந்த தெய்வத்தின் திருவடியில் வச்சு போடணும், இப்படி நிறைய சொல்லணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுத்த வகுப்பு நட்சத்திர வகுப்பு தான். நிறைய மாணவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தை பற்றி நான் கொடுத்து தான் நிறைய பேர் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 வருட காலமாக இந்த வகுப்புகளை நான் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் இந்த வருடம் எல்லாத்தையுமே கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கலான்னு இருக்கிறேன். அடிப்படையில் இருக்கிறவங்க எல்லாருமே தன் ஜென்ம நட்சத்திர குறியீட்டை ஏதோ ஒரு வகையில் சிறப்பாக அமைக்கணும்.
இப்போ எல்லாருக்கும் தெரியும் நான் ஏன் பூஜை ரூம்ல கிரீடம் வச்சிருந்தேன். ஆமாம், நீங்க எல்லாமே குறியீடா மட்டும்தான் வச்சிருந்தோம் அப்படின்றது தெரியும் இல்லையா? அப்போ இதை வந்து நம்ம வந்து உடனே கேட்க வேண்டாம். இதெல்லாம் வச்சா அவங்க விதி மாறிடுமா, இதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு சரியாயிடுமா, அவங்க விற்கிறதுக்கு வந்து ஏதோ பேசுகிறாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு மனிதனுடைய நல்ல கர்மா உள்ளவனுக்கும் தீய கர்மா உள்ளவனுக்கும் 2 விஷயத்தை கண்டுபிடிச்சேன். என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ பணக்காரர்களை நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கு கூட நீங்கள் பக்கத்துலேயே இருந்தீங்க, ஒரு பெரிய கோடீஸ்வரர் 8 மணிக்கு மேலே வரணும்னு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. எல்லாருமே சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? எதுவுமே என்னால் நடக்கலை, எல்லாம் இறைவன் நடத்தினார். நாளைக்கு அவர் நினச்சா கூட அத்தனை கோடி அவர் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்படி பெரிய பணக்காரர்களிடத்தில் நான் தலைக்கணத்தை பார்க்கவே இல்லை. அவங்க கிட்ட அந்த நம்பிக்கை இருந்தது. இந்த நம்பிக்கையை வந்து அவங்களால அசைச்சிக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு உறுதியான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பி செஞ்சால் நல்லது நடக்கும்ன்றவங்க நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. ஒரு சந்தேக கண்ணத்தோடு எதை பார்த்தாலுமே அவர்கள் வந்து வாழ்க்கையில் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். இப்போ ஒரு பொருளை வாங்கினா உனக்கு செல்வம் வரும் அப்படின்னு சொல்றது மூட நம்பிக்கை. அந்த பொருள் ஏன் உருவானது, அதனுடைய அடிப்படை தாற்பயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துறது நம்பிக்கை. தெரிந்து புரிந்து செயல்படுத்தி அறிவுறுத்துறது தான் என்னுடைய ஸ்டைல், கடவுள் கொடுத்துருக்கிற அருள். அதை அடிப்படையில் கொடுக்குற வகுப்பாக தான் வருகின்ற செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையும் 7 நாட்கள் இந்த நட்சத்திரங்களை பற்றின வகுப்புகள். 27 நட்சத்திரத்தில் என்ன பண்ணணும், இந்த ஒரு பொக்கிஷம் போதும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொத்தாக கொடுத்துட்டு போக. இந்த ஒரு பொக்கிஷம் போதும். உங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஒரு பெரிய சொத்தை கொடுக்கணும்னா 27 நட்சத்திரம் தாராபலம் எப்படி பார்க்கணும், யார் பக்கத்தில் வச்சுக்கணும், யாரை வச்சுக்க கூடாது, உன் வீட்டில் என்ன சாமி படம் இருக்கணும், எது இருக்கக்கூடாது, உனக்கான தேவதை என்ன, நீ எங்கே போனால் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும், நம்ம தலைமுறை சாபம் எங்கிருந்து பிறந்திருக்கு, இது எல்லாத்துக்குமே தெளிவு கொடுக்குற வகுப்பாக இந்த வகுப்பு இருக்கும். அது மட்டும் அல்லாது இந்த வகுப்பில் இணையிறவங்களுக்கு மட்டும் 1 வருடம் அடியேனோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த வகுப்பு இணைஞ்சதுக்கு பிறகு கிரகங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன வாஸ்து தான். அந்த வாஸ்துவையும் இந்த வகுப்பில் இணைபவர்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த 2 மாதங்களில் கொடுக்குறேன். ஸோ கிட்டத்தட்ட 1 வருட காலத்திற்கு மேற்பட்ட மாதங்களில் இந்த வகுப்பில் இணைபவர்களுக்கு நான் வகுப்பை கொடுக்குறேன். அதுக்கெல்லாம் கட்டணமே கிடையாது. இல்லை, இந்த ஒரு வகுப்புக்கு மட்டும் நீங்கள் செலுத்தினா போதும். அடுத்து எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிறப்பாக இருப்பாங்க. என்னை நம்பினால், இறைவனை நம்பினால், பிரபஞ்சம் அருள் புரிந்தால், கடவுள் காப்பாற்றணும்னு நினச்சா, ஆக்சுவலி இந்த வீடியோவை நான் சொல்லிடுறேன், இந்த வீடியோவை பார்க்குறவங்க முருகன் கோவில் போயிட்டு வந்து நிச்சயமாக பார்ப்பாங்க. அறிகுறி முருகன் கோவில் போயிட்டு வந்த எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்ணில் அகப்படும். அதில் குறிப்பாக நான் ஏன்பா இப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டவங்க கண்ணுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக அகப்படும். இந்த வீடியோ அவர்களுக்கு முருகப்பெருமான் கொடுத்த வரப்பிரசாதம். பயன்படுத்திக்கிட்டோம். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். பார்த்துட்டு இருக்க நேர்கள், உங்கள் வீட்டில் இது மட்டும் இல்லை, தொழில், திருமணம், சாபம் ஏன் இருக்குது, எனக்கு ஏன் இன்னும் குழந்தை பிறக்கலை, எனக்கு ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கலை, என் வீட்டை நான் எப்படி சரி செய்கிறது நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்க போகிறதில்ல. இந்த வகுப்பை நீங்கள் ஒரு நோட்ஸாக எடுத்து வைக்கும்போது உங்களுடைய அடுத்த தலைமுறை, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் இதை வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் அடைவீங்க. ஏன்னா குருஜினால் கிட்டத்தட்ட 10,000 மாணவர்களுக்கு மேலே ஏற்கனவே பலனடைந்து அவருடைய குருகுலத்திலையும் இருக்காங்க. 1 வருடத்திற்கு மேல் அடுத்து வரக்கூடிய வகுப்புகள் எல்லாமே இலவசம். இந்த ஒரே ஒரு வகுப்பின் கட்டணத்திலே 16 மாதங்கள் நடக்கக்கூடிய எல்லா வகுப்புகளும் இலவசம். வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. அதுக்கப்புறமா எனக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னு வருத்தமும் படாதீங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மாணவர்களாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை ஆலோசனையும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அருமையான ஒரு வாய்ப்பு. நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய மாணவர்கள் உங்ககிட்ட சேர்ந்து மாறணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம். நன்றி குருஜி.